அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம நிறைய விஷயங்கள், ரொம்ப பரபரப்பான சம்பவங்கள். இன்று ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுமே கூட. முன்பு அனைவருக்கும் 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ட்ரம்ப் அவர்கள் ஒரு பெரிய சரவடி போட்டாங்க. லெபனான் எல்லை பகுதியில் லெபனானுடைய இராணுவ வீரர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலை. இங்கே காசாவுக்குள்ளாரையும் இஸ்ரேல் வித்ட்ரா பண்ணல. இரண்டாவது தடவை பிணைய கைதிகளை வெளியிடும்போது வித்ட்ரா பண்ணல, அதாவது வெளியேறல. அங்கேயுமே ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலை. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக பங்களாதேஷும் என்ன பண்ணிட்டாரு, ஃபண்டு நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நிறைய பரபரப்பான சம்பவங்கள். இன்ட்ரொடக்ஷன்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு ஒவ்வொரு பதிவுமே இன்றைக்கி மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். உங்களை இன்றைக்கி நான் நிறைய பகுதிக்கு அழைத்து செல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு காசாவுக்குள்ளே நான் அழைத்துட்டு போகிறேன். அதற்கு முன்பு நான் இன்னொரு வீடியோ பதிவுமே வெளியிட விரும்புகிறேன். நேற்று ஹமாஸ் தரப்பில் முழு வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்காங்க. அதாவது பிணைய கைதிகள் இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் 4 பேர்த்து வெளியிட்டாங்க இல்லையா, அதனுடைய முழு பதிவுமே வெளியிட்டிருக்காங்க. அந்த முழு பதிவில் எங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க நல்ல வெயிட் கெயினாக இருக்காங்க, பர்ஃபெக்ட் ஹெல்த் கண்டிஷனில் இருக்காங்க, வாக்கிங் கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்க முகத்தில் சிரிப்பு பார்க்க முடியுது. நான் ஒரு குட் பை பேக் அப்படின்னா ஒரு அன்பு பிரிவு உபச்சாரம்லாம் கொடுத்துருந்தோன்ற மாதிரி பெரிய அளவுக்கு சொன்னாங்க. அது இல்லாமல் அங்கே அந்த 4 சோல்ஜர்ஸ் இருக்காங்கள்ல, அந்த சோல்ஜர்ஸுமே என்ன சொன்னாங்கன்னா, எங்களை நல்ல பார்த்துக்கிட்டாங்க, நல்ல உணவுகள் கொடுத்தாங்க, நல்ல உடைகள் கொடுத்தாங்க, தண்ணீர் இருந்தது, 3 நேரம் குளிக்க முடிந்தது, அதாவது காலையில் டெய்லியும் குளிக்க முடிந்தது. அல்காசம் பிரிகேட் ரொம்ப சேஃபாக செக்யூராக ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க எங்களை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ப்ரைட் மூமெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு விஷயம் போனோம் அப்படின்னா, எமி டேமரின்னு சொல்லிட்டு அவங்க, நான் கூட உள்ளே இருந்துக்கிறேன், வேறு ஒருத்தரை கூட அனுப்புங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். அது எங்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரிலாம் ஹமாஸ் தரப்பில் சொல்லியிருந்தாங்க. இதில் நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகளுக்கான விடைகளும் இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் தரப்பில் நிறைய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான விடைகளாக தான் மேபி காசா மக்கள் அந்த பக்கம் அனுப்பலையான்ற மாதிரி இந்த பதிவுக்கு இடையில் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நம்மளால ஒரு கோர்வையாக முடிச்சிடறேன். ஏன்னா நிறைய மக்கள் உணவு இல்லாமல் என் கண்ணு முன்னாடி இறந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அங்கே UNRWலாம் நிறைய செய்திகள், அல்ஜசீராலாம் பார்த்துருந்தோம். ஆனால் அதையெல்லாம் இவங்க சொல்கிற பதிவு நிஜமாகவே இருந்திருக்குமான்ற ஒரு கேள்விக்குறிகளை இஸ்ரேல் தரப்பில் எழுப்பியிருக்காங்க. அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் தரப்பிலே ஒரு சில மற்றொரு கேள்விகளை கூட கேட்டிருக்காங்க. ஒரு சில சோல்ஜர்ஸ் நீங்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் குறிப்பாக டேனியலா கில்போ அவர்கள் இறந்துட்டதா நவம்பர் 23, 2024 நாங்கள் நடத்திய தாக்குதலில் சொன்னீங்க. ஆனால் நேற்று எங்களுக்கு சர்ப்ரைஸாக உயிரோடு இருந்து அனுப்பியிருக்கீங்க. அப்போ எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, யார் யார் இல்லை, ஒரு முழுமையான எங்களுக்கு தகவல் கிடைக்கல. அதனால தான் நாங்கள் இந்த சீஸ்பயர் அக்ரிமெண்ட்டு அதாவது நீங்கள் போட்ட ஒப்பந்தத்தை மீறி இருக்கீங்கன்றாங்க. போட்ட ஒப்பந்தத்தை மீறுறாங்க அப்படின்னா நாங்கள் முன்னாடியே லிஸ்ட்டு கேட்குறோம், நீங்கள் லிஸ்ட்டு கொடுக்கல, பொதுமக்களை ஃபஸ்ட்டு அனுப்புகிறோங்கன்னு சொல்கிறீங்க, இன்னும் அனுப்பல, 90 பேர் இன்னும் உங்கள் கிட்ட இருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, எங்களுக்கு அந்த ப்ரெஸ் மீட், அந்த செய்தியாளர்கள், குறிப்பாக காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கூட நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. இந்த புகைப்படங்களை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரெஸ் மீட் இருக்கிற அந்த தம்பி அந்த பக்கம் காசானுடைய விக்டரியை பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கிறார். அவர் நிஜமாவே பிரஸ் நபர் தானா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இஸ்ரேல் தரப்பில் எழுந்திருக்கும். ஏன்னா இந்த தரப்பில் வெற்றியை கொண்டாடுறார் அப்படின்னும் போது அவர் நடுநெறியான செய்திகளை சேகரித்து கொடுத்துருப்பாரா அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் கேள்விகளை கேட்டிருக்காங்க. சரி, இந்த பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நேற்று ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நேற்று நான் வீடியோ வெளியிட்டு இருந்தேன்ல, அதுக்கப்புறம் இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். யாஹே சின்வார் அவர்களோட வீடியோ இருக்குல்ல, அது எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. இவங்க எப்படி நீங்கள் அந்த வீடியோ வெளியிடலான்னு சொல்லிட்டு அல்ஜசீரா எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. எப்போ கரெக்டாக நைட்டு 10:35 ஸ்ட்ரைக்கு. படுக்க போகிறேன், திடீர்னு பார்த்தா ஒரு பிளிங்க் மெசேஜ் வருது, எடுத்து பார்த்தா ஸ்ட்ரைக் மட்டும் வீடியோ பிளாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவசரமாக ஓடி அந்த குறிப்பிட்ட டைமிங்கை மட்டும் பிளாக் பண்ணிவிட்டு அப்புறம் நான் திரும்பி வெளியிட்டு இருந்தேன். ஒரு 3/4 மணி நேரம் நம்ம வீடியோ பிளாக் ஆகிடுச்சு நைட்டு. ஸோ இந்த கிரிக்கெட் மேட்ச்னால மேபி நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்களா என்னன்னு தெரியல, போய் செக் பண்ணி பாருங்கள். நேற்று பார்த்த பதிவு இன்றைக்கி நிறைய
டேக் எடுத்துட்டாங்க ஃபுல்லாக. இதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க இந்த பதிவெல்லாம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த பதிவை நான் எடுத்துட்டேன். அதனால் இன்றைக்கி ஒரு சில பதிவெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவும் போட விரும்புகிறேன். அதில் இன்னொரு உருக்கமான பதிவு என்னென்னா, பாலஸ்தீன சிறைவாசிகள் இருக்காங்களா அவங்க, ஏன்னா இவங்க விசாரணை கைதிக்காக கொண்டு போகிற நபர்கள் அதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நான் 22 வருஷம் சிறையில் இருந்தேன், நான் போகும்போது என் பையன் என் தோல் மேலே இருந்தான், இன்றைக்கி என் பையன் என்னை தோல் மேலே தூக்கி கொண்டாடுறான் அப்படின்ற மாதிரி ரொம்ப உணர்ச்சி மூலமான பதிவுகள்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது இந்த பக்கம் பாலஸ்தீன சிறை. அதையும் தாண்டி இஸ்ரேல் தரப்பில் என்ன பாலஸ்தீன தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, காலையில் வெளியிடுறாங்க, மறுபடியும் நைட் வந்து அதே நபரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. இது பேர் வந்து ஒப்பந்தத்தை மீறுறாங்க அப்படின்ற மாதிரியான அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள். இதையெல்லாம் தாண்டி என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, இஸ்ரேல் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆனதுக்கான காரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எதுக்காக அவங்க இஸ்ரேல் தரப்புனா, ஏற்கனவே இவங்க அதாவது ஹமாஸ் எங்கே வச்சுருந்தாங்க, எப்படி வச்சுருந்தாங்க, 90 பேர்த்தில் ஒருத்தரை கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவங்க தரப்பில், இஸ்ரேல் தரப்பில் இருக்குது. அதை தாண்டி வரைபடத்தில் பார்க்குறீங்களே, நான் ஒரு வரைபடம் ப்ளூ கலர்லையும் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த ரெட் கலர் கோடு மாதிரி இருக்கும் அந்த சென்டர் பகுதியில். இந்த பகுதியை 2வது ஒப்பந்தத்தின் படி அவங்க வெளியேறணும். ஏற்கனவே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த பக்கம் இஸ்ரேல் சைடில் இருக்கக்கூடிய, அதாவது எகிப்து பார்டரில் இஸ்ரேல் சைடு பார்டர் இருக்கக்கூடிய பகுதியில் பெய்ட் லஹாயான்றதில் ரிலீஸ் பண்ணும்போது வெளியேறினாங்க. அடுத்து சென்டர் பார்க்கும்போது இந்த ஜோனில் எரிக் ஜோன் சொல்லுவாங்க, அந்த பகுதியில் வெளியேறி இருக்கணும். ஆனால் வெளியேறல. அந்த வீடியோ பதிவும் பாருங்கள், நிறைய மக்கள் காத்துட்ருக்காங்க அந்த பக்கம் எங்களை அனுப்புவாங்களான்ற மாதிரியும் ஒரு சில சின்ன சின்ன சம்பவங்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. லைட்டாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கலைந்து போங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் தரப்பில் இஸ்ரேலுடைய செய்தியாளர் டேனியல் ஹகேரி அவர்கள் வந்து நிறைய கேள்விகளை கேட்டு இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. UNRW வந்து என் கண்ணு முன்னாடியே நிற்காதீங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப ஒரு காட்டமான ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. அந்த பதில் வருவதற்கான காரணம் என்னென்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே அந்த எல்லை பகுதி ஓரம் நம்மளை இஸ்ரேல் படைகள் பின்வாங்கி நம்ம முழுமையாக நம்ம பகுதியை நோக்கி சென்று விடுவோமான்ற ஏக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள். சரி, இப்போ இஸ்ரேலினுடைய கேள்விகள் என்னென்னா, உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பதிவும் புகைப்படமும் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். இந்த வீடியோ பதிவும் நான் நிறைய தடவை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அதாவது அவங்க அல்காசம் பிரிகேடு சார்பாகவும் அங்கே இருக்கக்கூடிய UNRD சார்பாகவும் அல்ஜசீரா சேனல் சார்பாகவும் நிறைய பதிவுகள், குறிப்பாக 71% மக்கள் உணவில்லாமல் ரொம்ப சிவியர் அங்கர், 98% வந்து அவங்களால தேவையான உணவை சாப்பிட முடியல, ரா ஃபுட்டு அப்படியே பச்சையாகவே சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக வேர்ல்டு ஃபுட்டு ப்ரோக்ராம் என்ன சொன்னாங்கன்னா, 1 மில்லியன் 10 லட்சத்துக்கு மேல் உள்ள மக்கள் 3 வேளை உணவு சாப்பிடுவதே ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அதை தாண்டி ஒரு அம்மா வந்து 29/2/2024 போன பிப்ரவரி மாதம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ரொட்டியை பார்த்தே 4 நாட்கள் ஆகுது, 4 நாட்களாக நாங்கள் சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்ற ஒரு பதிவும் போட்டிருந்தாங்க. இதில் ரொம்ப ஹைலைட்டாக பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, UNRW ஃபேக்கல்ட்டி சாரா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் என் கண்ணு முன்னாடியே நிறைய குழந்தைகள் நிறைய பேர் வந்து உணவில்லாமல் அப்படியே விழுந்து இறந்து போகிறாங்க, கண்ணு முன்னாடியே தெரியுது, உணவில்லை, ஸ்டார்விங், ரொம்ப கஷ்டப்படுறா, ஒட்டுமொத்த காசா மக்களுமே உணவில்லாமல் இறந்து போய் துடித்து இருக்கிற இந்த மாதிரியான ஒரு காட்சி நான் உலகத்திலே காணவில்லை அப்படின்ற மாதிரிலாம் பெரிய ஹைலைட்டாக பேசியிருந்தாங்க. அப்போ UNRW பேசின அந்த ஃபேக்கல்ட்டி, அந்த சாரா அவங்களோட பேசின வீடியோ ஐநாவில் பிரதிபலித்தது. இந்த மாதிரியான ஒரு இனப்படுகொலை, மக்களுக்கு உணவு கூட இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் கொத்தாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருந்தது. அல்ஜசீரா சேனல் அதை தாண்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே மக்கள் உணவு இல்லாமல் அரிசியெல்லாம் மண்ணை சிந்தி இருந்தது, அந்த மண்ணில் தோண்டி மண்ணோடு மண்ணாக எடுத்து அந்த மண்ணையும் சேர்த்து உண்ணுகிற குழந்தைகளும் மக்களும் அங்கே இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு இன்னைக்கு இஸ்ரேல் அந்த மக்களை வெளியிடாததுக்கும் டேனியல் ஹகேரி அவர்கள் இந்த லிஸ்டெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. நிறைய மக்கள் ஒரு சின்ன சூப்பு 15 பேர் நான் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவ்வளவும் எங்களுக்கு உணவு இல்லைன்றாங்க. ஆனால் பிணைய கைதிகள் 90 பேரும் நாங்கள் கொண்டு போன அவங்க எப்படி வச்சுருப்பாங்க என்னன்னு தெரியாமல் மக்கள்லாம் ரொம்ப சியாமமாக சந்தோஷமாக சிரிச்சுட்டு வரும்போது இஸ்ரேல் மனசில் இந்த கேள்வியெல்லாம் இப்போ இவ்வளோ எழுந்திருக்கிறது. அப்போ அவங்க நல்ல உணவுகள் அவங்களுக்கெல்லாம் எப்படி கிடைச்சிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அதாவது 2 ஆங்கிளில் பார்க்கலாம். ஒன்று, இவங்க நம்ம நாட்டுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக ஹமாஸ் மேபி ட்ரீட் பண்ணியிருக்கலாமா,
ஏன்னா நம்ம மக்கள் உணவில்லாமல் இறந்தால் கூட நம்ம கூட்டிட்டு வந்த பிணைய கைதிகள் ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கணுன்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருப்பார்களா அப்படின்ற இன்னொரு கேள்வி. இல்லை, நிஜமாவே உணவு அவங்க கிட்ட இருந்து ஃபேக்காக வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற கேள்வி. ஏன்னா ஃபேக்காக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப ஸ்டார்விங் இருக்காங்க. இவ்வளோ மக்கள் வந்து பஞ்சம் பட்டினி இருக்கும்போது 90 பேர்த்துக்கும் தினசரி உணவுகள், 3 வேளை உணவுகள், சிறப்பான தண்ணீர்கள் அனைத்தும் எப்படி ஹமாஸால் கொடுக்க முடிந்தது? அப்படி என்றால் இதில் கோட்டை விட்டது யார்? பொய் சொன்னது யார்? எப்படி அவர்களுக்கு கிடைத்தது? இஸ்ரேல் மண்டே பேச்சிட்டு இருக்காங்க. பல கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஏன்னா ஜெருசலம்ல இருக்கக்கூடிய UNRWA வந்து இமீடியட்டா வித் எஃபெக்ட் அடுத்த செகண்ட் நீங்க 30ஆம் தேதிக்குள்ள காலி பண்ணலன்னா உங்களை முடிச்சிடுவன்ற மாதிரி ரொம்ப டென்ஷனா பேசியிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல. ஏன் டென்ஷனா பேசுறாங்கன்னா, அப்ப இத்தனை நாள் நீங்க அடுக்கினது எல்லாம் ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, ஹமாஸுக்கு ஆதரவா இருந்திருக்கீங்க. மூன்றாவது, அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த நிகழ்வுல உங்க ஃபேக்கல்டி கிட்டத்தட்ட 9 பேர் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க 9 பேர் நீக்கினா கூட எங்களுக்கு விளக்கம் இல்லை, உடனடியாக வெளியேறிடுங்கன்றாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜெருசலமில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அவங்க மக்கள் சார்பாகவும் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய UNRWA சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, 1190 குழந்தைகள் பக்கம் அதனால் கல்வியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, 70,000 பேர்த்துக்கு உணவு இல்லாத ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு இந்த இடத்துல ஐநானா UNRWA மறுபடியும் சொன்னாங்க. அப்படின்னா இந்த டைலாக்கு இஸ்ரேல் ஏற்றுக்குமான்னு தெரியல. ஏன்னா 70,000 பேர் உணவு இல்லாமல் நாங்கள் வெளியேறிட்டோம் அப்படின்னா 70,000 பேர் பக்கம் உணவு இல்லாமல் தவிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு டைலாக் எந்த அளவுக்கு ஏற்றுக்குவான்னு தெரியல. ஏன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக அங்கே கந்தசாமி அவர்கள் பெரிய அளவுக்கு சொல்லிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, UNRWA கொடுக்கப்படுகிற ஃபண்டிங், ஐநாவுக்கு கொடுக்கப்படுகிற ஃபண்டிங், வேர்ல்டு ஃபுட்டு ஆர்கனைசேஷன் கொடுக்கப்படுற ஃபண்டிங் எல்லாத்தையும் நிறுத்துங்கோ அப்படின்னு சொன்ன விஷயம்தான் இது. அங்கே ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை. அதை தாண்டி வெஸ்ட் பேங்க் பகுதியில் இத்தனை நாள் சும்மா துப்பாக்கி சண்டை தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்னன்னா, வான்வெளியில் விமானத்தின் மூலமாகவும் முதல் முறையாக தாக்கல் நடத்தியிருக்காங்க பாலஸ்தீனத்துக்குள்ள. ஸோ ஜெருசலமிலிருந்து ஐநாவுடைய குழு வெளியேறுகிறது, தாக்குதல் நிகழ்த்திருக்கிறது, அமெரிக்கா ஆதரவளிக்கிறது. காரணம் என்னவென்றால், அமெரிக்கா கொடுத்த அடுத்தடுத்த அறிவிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அறிவிப்புக்கு முன்னாடி லெபனானில் பதற்றம், மிகப்பெரிய ஒரு பதற்றம். வரைபடத்தில் பார்க்குறீங்களா, இந்த சிவப்பு கலர் பகுதியெல்லாம் இஸ்ரேல் 2 நாட்களுக்கு முன்பு 60 நாள் முடிஞ்சாலும் நாங்கள் அந்த ஏரியா பகுதி வெளியேறல, யாரும் மக்கள் திரும்பி வர வேண்டாம் என்று ஒரு உத்தரவு. ஆனால் அடுத்து உங்கள் வரைபடத்தை காட்டுறேன். அந்த வரைபடத்தில் நீல கலர் இருக்கிற பகுதியெல்லாம் மக்கள் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளும் பக்கத்தில் பாருங்கள். எல்லாம் கார்லேயும் மற்றதுலையும் பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஆனால் இந்த சிவப்பு கலர் பகுதியில் வரும்போது தான் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா துப்பாக்கி சூடு நிகழ்த்தியிருக்காங்க. இந்த துப்பாக்கி சூடில் லெபனானுடைய இராணுவம் ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க, மக்கள் 11 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து ரவுண்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், அந்த ஏரியா எல்லாம் மக்கள் இறந்து போன பதிவுகள். அதில் லெபனானுடைய இராணுவம் இருந்த உடனே லெபனானுடைய பிரசிடென்ட் ஜோசப் ஹவுன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது எங்களுடைய இறையாண்மையும் எங்களுடைய நிலத்தையும் நாங்கள் பாதுகாக்க முடியும், அதாவது நெகோசியேஷனே கிடையாது, எங்களால் ஹையஸ்ட் லெவல் செக்யூர் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ண போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஹெஸ்புல்லா தூண்டி விட்டு இங்கே வர வைத்து அவங்க தான் இதுக்கு பின்புலமாக இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. மறுபடியும் சொல்கிறேன், மக்கள் வெளியேறி விடுங்கள், அந்த பகுதியிலிருந்து வெளியேறி விடுங்கள், இன்னும் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரியும் அங்கேயும் ஒரு பதற்றமான ரொம்ப பதற்றம். எந்த நேரத்திலும் ஹெஸ்புல்லா தாக்குதலை துவங்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் தென்படுகிறது அந்த பகுதியில். ஏன்னா இருக்கிற சூழ்நிலை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் 3 அறிவிப்பு. அறிவிப்பு என்ன அப்படின்னா, பைடன் அவர்களால் தடுக்கப்பட்ட, பைடன் அவர்களால் நிராகரிக்கப்பட்ட 2000 பவுண்ட் பாம். ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் 1100 வரைக்கும் தான் கிட்டத்தட்ட கொடுத்தாங்க. 1100 வரைக்கும் கொடுத்ததுலே காசா பெரிய இழப்பு. அப்போ 2000 பவுண்ட் பாம்பு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ இழப்புகள், பெரிய இழப்புகளை ஏற்படும். இது ஆல்மோஸ்ட் ஆன் த வேன்னு சொல்கிறாங்க. அதாவது மேசிவ் மார்க் 84 பாம்ஸ்க்கு மேலே அர்ஜென்ட்டாக வந்து இஸ்ரேலுக்குள்ளே இறக்கி இருக்கிறாங்க. இது உடனடியாக இது இஸ்ரேலுக்கு தேவை. பைடனால் தடுக்கப்பட்ட ஆயுதம் எங்களால் கொடுக்கப்படுகிறது. இது கூட ரொம்ப பெருசாக அங்கே பிரச்சனையாக வரல. அடுத்த ஒரு டைலாக் தான் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து
ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்கள்கிட்டையும் எகிப்தோட பிரசிடென்ட் அல்சிசி அவர்கள்கிட்டையும் வந்து நான் டெலிஃபோனில் பேச போகிறேன், அதெல்லாம் நேர்லேயும் போய் பார்க்க போகிறேன். வெளியுறவு கொள்கையை ஸ்ட்ராங் பண்ணுறது இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய காசா மக்கள், பாலஸ்தீன மக்கள் ஒட்டுமொத்தமாக அவங்கள ஒரு பெரிய டென்ட் மாதிரி ஏரியா ஆனது 1.5 மில்லியன் மக்கள் இருக்காங்க, ஒரு 15 லட்சம் மக்கள் இருக்காங்க. இந்த 15 லட்சம் மக்களை ஒரே சமயத்தில் வெளியேற்றிட்டு அங்கே இருக்கிற அந்த கட்டிட இடிபாடுகள்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக வீடுகள்லாம் கட்டி அந்த வீடுகளில் மறுபடியும் அவங்கள குடியமர்த்தணும் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, காசாவில் அமைதி ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் இந்த 2 நாடுகளோட ஒத்துழைப்பை நான் கோர போகிறேன். இதுதான் எங்களோட பிளான். நாங்கள் இந்த பிளானோட லிஸ்ட்டு இஸ்ரேலுக்கு இருந்ததான்னு தெரியல, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நான் கூட அரசியல் புரட்சியில் அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்தோனேசியாவில் இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது இஸ்ரேலுக்கான உள்ள நீங்கள் அமெரிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபடுங்க, நான் இந்தோனேஷியாவில் ஷூட் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் ஜோர்டன்கிட்டையும் எகிப்துக்கிட்டையுமே நான் பிளேஸ் வாங்கி கொடுத்துட்றேன், இவங்களை ஷிஃப்ட் பண்ணட்டுன்ற மாதிரி சொன்னோடனே இப்போ இஸ்ரேலுடைய முகத்தில் பிரகாசமாகிடுச்சு. தலைவா இத்தனை நாள் நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு பென் கிவிர் அவர்கள் வந்து பேஷ் இதை நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன், இது எங்கள் லிஸ்ட்லேயே இல்லை, இருந்தாலும் நாங்கள் உடனடியாக ஆமோதிக்கிறேன்ட்டாங்க. நெதன்யாகு அவர்கள் கூடிய விரைவில் நெக்ஸ்ட் வீக்குள்ளார அர்ஜென்ட்டாக போயிட்டு ட்ரம்ப் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. மார்க்கோ ரூபியோ யார்? அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி. இதுக்கு முன்னாடி யார் இருந்தார்? ஆண்டனி பிளிங்கன் இருந்தார். அவருக்கு பதில் மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அன்வேவரிங் சப்போர்ட், அதாவது இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவுகளும் இஸ்ரேல் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதை முழுமையாக நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இஸ்ரேலினுடைய லிஸ்ட்லேயே எதிர்பார்த்துனா உள்ள பேசியிருப்பாங்க, ஆல்ரெடி பேசாமலாம் இல்லை, நம்ம சும்மா அப்படி சொல்லலாம் நம்ம. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் கண்டென்ட்டுக்கு அந்த சாமி எந்த நேரத்தில் என்ன சொல்லுவார்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அதனால் இது 2 நாடுகளும் ஒத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக ஹமாஸ்னுடைய முக்கிய பொறுப்பாளர்கள், ஹமாஸ் தரப்பில் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் இது எங்களுடைய மண்ணிலிருந்து நாங்கள் ஒரு அடி கூட நாங்கள் எடுத்து வைக்க மாட்டோம், வாழ்வோ சாவோ நாங்கள் இங்கே தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹமாஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஆனால் மேபி கேட்டை ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது மக்கள் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பகுதி மறுபடியும் ஒரு மிகப்பெரிய யுத்தகாலமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரம்ப் தரப்பில் அதுக்கான முயற்சிகளும் இஸ்ரேல் தரப்பில் அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் பிரகாசமாக ஐ திங்க் தென்படுகிறது. எப்படி தடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஹமாஸ் தரப்பில் எதிர்ப்பு, ஹெஸ்புல்லா தரப்பில் அதை விட கடினமான எதிர்ப்பு, இன்னும் மற்ற நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் யாரும் எதுவுமே சொல்லலை. பட் இங்கே இருக்கக்கூடிய 3 அமைப்புகளும் வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று. அடுத்த 3வது அக்ரிமெண்ட் என்னன்னா, அது இந்தியாவுக்கு. இப்போ பங்களாதேஷ் இருக்காங்கல்ல, பங்களாதேஷுக்கு கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த உதவிகளையும் நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க. இதில் மிக முக்கியமான உதவி என்ன அப்படின்னா, அங்கே ரோஹிங்காம் ரெஃப்யூஜியஸ் இருக்காங்கள்ல, அகதிகள் இருக்காங்கள்ல, ரோஹிங்காம் அகதிகளுக்கு கொடுக்கப்படுகிற ஃபண்டு, ஏன்னா ஆல்மோஸ்ட்டு 10 லட்சத்துக்கு மேலே இருக்காங்கன்னு ஒரு ஆய்வறிக்கை வந்து சொல்கிறாங்க. நாள் வந்து அதுக்கு மேலே இருக்குன்றாங்க. மியான்மர் எல்லை பகுதியில் இங்கேயும் ஏற்கனவே அரக்கான் ஆர்மி அந்த மியான்மர் எல்லை பகுதியில் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்சு ஆலயம் அந்த பக்கம் துரத்தி விட்டுட்டாங்க. இப்போ ஏற்கனவே பங்களாதேஷ் சார்பாக யூனிஸ் அரசாங்கம் என்ன கேட்டாங்கன்னா, இங்கே எங்களால் சமாளிக்க முடியல, ஃபண்டு கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டு கொஞ்சம் ஆட்டையை போட்டுட்டு இருந்தாங்கன்றதை நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ இவ்வளோ நிதி உதவிகளும் உடனடியாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்கா ஃபண்டு நிறுத்தின உடனே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமேட்டு எங்களால் ஃபேக்கல்ட்டி எடுக்க முடியாது, ஃபேக்கல்ட்டி யாரும் எடுக்காதீங்க, இன்னும் அடுத்தடுத்து ஃபண்டிங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அதே தான் சொல்லியிருக்காங்க. எங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் மொத்த ஃபண்டுமே நிறுத்தின உடனே யூனிஸ் அரசாங்கம் வந்து கொஞ்சம் ட்ரபிள். ஏன் அப்படின்னா, அகதிகள் உணவு இல்லை, பணம் இல்லை அப்படின்னும் போது அடுத்து உள்ள பங்களாதேஷை நோக்கி நுழைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது அடுங்க மியான்மர் அரக்கான் ஆர்மியோட கட்டுப்பாடு இருக்கும்போது இந்த பக்கம் வரமாட்டாங்க, உள்நோக்கி அது பெரிய பிரச்சனையாகும், பெரிய தலைவலியாக மாறிடும். ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அரசாங்கத்துக்கு இப்போ அமெரிக்கா வந்து பைடன் நிர்வாகம் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்து கொஞ்சம் யூனிஸ் அரசாங்கம் இப்படின்னு லைட்டாக அரசியல் பஸ்லாம் அவங்களோட டையை பழந்ததுனால தான் இத்தனை நாள் கொஞ்சம் ஆட்டத்தை போட்டாங்க. பெரிய அளவுக்கான ஆட்டம்
இந்தியாவோட எல்லை பகுதியெல்லாம் பிடிச்சிட்டோம், ஹச்சா போச்சா ஹோச்சான்னாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியுது. ஸோ அங்கே ஒரு செக் வச்சிட்டாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கோ ரூபியோ அவர்கள் பைடன் நிர்வாகம் வந்து பெரிய அளவு கண்டுக்கல, பட் நாங்கள் கண்டுக்கிட்டோம். தாலிபன்கள் இன்னும் அமெரிக்கானுடைய மக்களை ஒரு சிலரை வந்து ஆஸ்ட்ரேஜியஸாக, குறிப்பாக ஆஸ்ட்ரேஜியஸாக பிடித்து வைத்திருக்காங்கன்ற தகவல் எனக்கு வந்திருக்கிறது. காலி பண்ணிவிடுவேன், முடிச்சிடுவேன். தாலிபன் உங்களை முடிச்சிடுவேன், விடுற வழியை பாரு. இத்தனை நாள் அவங்க கண்டுக்கல. பைடன் நிர்வாகம் வேற, நான் எங்களுடைய நிர்வாகம் வேற. ஏற்கனவே எங்களோட ஆயுதங்கள் 7.1 பில்லியன் ஆயுதங்களை வெளியிடுங்கள்னு சொல்லியிருந்தோம், ஆனால் நீங்கள் கேட்கல. ஆனால் இனி நடக்கிறதே வேறன்னு திடீர்னு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம இந்த வீடியோ நிறைவு பகுதியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்று எக்ஸ் தளத்தில் உக்ரைன் வந்து கடந்த ஒரு வாரத்தில் 1250 ஏரியல் பாம், 250 அட்டாக், ட்ரோன் அட்டாக்கு, 20 மிசைல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்டாக் வந்து நடத்தியிருக்கோம். நாங்கள் நடத்தினால தான் தீவிரவாதிகள் பெரிய அளவுக்கு நம்ம மீது தாக்கல் நடத்தாமல் ஸ்டாப் ஆகியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பார்ட்னர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ரஷ்யாவுடைய எபிலிட்டியும் ரஷ்யாவுடைய டெரர் நடவடிக்கைகளையும் குறைக்கணும். லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் அதிகமாக கொடுக்கணும். பொருளாதார தடைகளை போட வேண்டும். எண்ணெய் விலையை இப்போ ஒரு குரூடாயில் 60 விற்கிதுன்னா 10 ரூபாய் கீழே கொண்டு வாங்க. இது எல்லாமே கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வெற்றி பெற்றலான்னு இன்னும் நம்பிக்கொண்டு இருக்கிறார். அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். காலையில் தான் லூகாசென்ஸ்கோ அவர்கள் பெலாரஸில் தேர்தல் நடந்தது. 48.1% வாக்குப்பதிவு வந்தவொடனே வெற்றி அண்ணன் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாரு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆப்போசிஷன் லீடர் வந்து டிசினோவ்ஸ்கியா, இந்த டிசினோவ்ஸ்கியா இருக்காங்கல்ல, அப்போ அந்த ப்ரொனன்சியேஷன் தான் கரெக்டாக வரல, டிசினோவ்ஸ்கியா அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இதுதான் காலையிலே சொல்லியிருந்தோம், இதெல்லாம் ஒரு தேர்தலா இல்லை, இதெல்லாம் ஒரு தேர்தலா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் ஐரோப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதனால தான் நம்ம ஏற்கனவே எப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த தேர்தலை நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டோன்ட்டாங்க. ஸோ மனுஷன் 8வது முறையாக அதிபராக வந்துட்டேன், இல்லை கொளுத்துங்களே வெடியன்னு சொல்கிறாங்க. பட் சுற்றி இருக்கிற நாடுகள் ஏற்றுக்கிறான்னா யாருமே ஏற்றுக்கல, இது ஒரு தேர்தலே நடத்தவில்லைன்றாங்க. நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு நினச்சேன் நான். ஸோ நிறைய காலத்தின் கட்டாயம் கொஞ்சம் விரைவாக முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான். சீனாவில் திடீர்னு ஒரு பகுதி, ஷியன்காங் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பவர்ஃபுல் லவுட் எக்ஸ்ப்ளோசிவ். ரொம்ப நாள் சீனாவில் இது மாதிரி குண்டு வெடிப்பு நிகழ்வுலாம் பார்க்க முடியாது. பட் சீனாவுக்குள்ளே நிகழ்ந்தது பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. 3 பேர் பக்கம் இருந்ததாகவும் 30 பேர் பக்கம் இன்ஜூர்ட் ஆனதாக சொல்கிறாங்க. நான் டெலகிராம் லிங்க்கில் அதுக்கான வீடியோ பதிவை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நான். அதே மாதிரி நைஜீரியாவில் 27 நைஜீரியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மீது மனித வெடிகுண்டு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. தாக்குதலில் 27 நைஜீரியன் சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் காயமடைந்ததாக சொல்கிறாங்க. அது பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. போகிறோம் இப்போ தும்பினா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ட்ரம்ப் அவர்களோட ஒரு விஷயத்தை போட்டு விட்டு போயிடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவும் இந்த நிகழ்வையும் பார்த்து இவங்க யாரில் ஸ்பெயினுடைய ஆக்டர் இல்லைங்க, ஆக்ட்ரஸ் கர்லா சோஃபியா அவர்கள் பிறப்பால் ஆணாக பிறந்தாலும் இப்போ அவங்க லேடி ஆக்டராக இருக்காங்க. ஏற்கனவே பெஸ்ட் ஆக்டர் அவார்டாக அகாடமி அவார்டில் வாங்கியிருக்காங்க. 2016 பெஸ்ட்டு ஆக்டர் அவார்டு வாங்கினாங்க. இப்பயும் மறுபடியும் அகாடமி அவார்டுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்களாம். ட்ரம்ப் அவர்கள் வேறு ஒத்த காலில் நிற்கிறாரு. இதுக்கப்புறம் ஆண் பெண் இருவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது 3வது ஆப்ஷன் வேறு எடுத்துட்டாங்க. மற்ற நாடுகள் ஃபாலோ பண்ணாலும் ரொம்ப சிவியர் ஆக்ஷன் எடுக்கிறன்றாரு. பாருங்கள் ட்ரம்ப், ஐரோப்பா பாருங்கள், இந்த மாதிரி வந்து சிறந்த நடிகைக்கான அவார்டே கொடுக்குறாங்க ட்ரம்ப். இது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க கண்டென்ட் கந்தசாமி அவர்களே. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் போட்டு கொடுத்துட்டேன், இப்போ தும்பினா தான் கரெக்டாக இருக்கும், சரியா? ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை முடிச்சுட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு, நன்றி, வணக்கம்.